இப்போ ரீசெண்டா ஃபன்னா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடியோட மொத்த சொத்து மதிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷனுக்காண்டி வெளியிட்டு இருக்காங்க. அதாவது அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்றாங்கன்னா, கையில ஒரு 52,000 சொச்சம், அப்புறம் பேங்க்ல ஒரு 80,000 சொச்சம், அதுக்கப்புறம் பேங்க்ல சேவிங்ஸ்ல ஒரு 2,80,00,000 ரூபாய், தங்க நகையா எவ்வளவு வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 2,67,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு 4 மோதிரம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட சொந்தமா காரும் கிடையாதான், வீடும் கிடையாதான். ஆனா அவரோட சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 30 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு மாசத்துக்கு. இப்ப எனக்கு என்ன சந்தேகம், அவர் போய் வர கார்லாம் யாரோடது, அப்புறம் அவர் எந்த வீட்டுல தங்கியிருக்காரு, யாரோட வீட்டுல தங்கியிருக்காரு, அப்புறம் அவர் போடுற ட்ரெஸ் எல்லாம் லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் சொல்றாங்க. அதெல்லாம் யார் வாங்கி கொடுக்குறா? பாவம், அவருக்கு ரொம்ப டொனேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபண்டு மாதிரி கொடுப்பாங்க, இந்த ட்ரஸ்ட்டுகளுக்கு எல்லாம் கொடுப்பாங்கல்ல. ஏண்டா 2021 இந்த தமிழ்நாட்டோட சிஎம்க்கே 5 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வெளியிடுறாப்ல. அதுவே பொய் தான் கூட இருக்கும். ஆனா இவர் பிரதமரா இருந்துட்டு 3 கோடின்னு சொல்றதை எவனாவது முட்டு கொடுத்தான்னா அவனெல்லாம் யோசிக்காம செருப்பு கழட்டி சப்புன்னு அடிச்சு விடுங்க.